பதிவு செய்ய பண்ண முன்னாடி காலில் விழுந்துடலான்னு பார்க்குறாரு. சாட்சி காலில் விழுற விட சண்டைக்காரன் காலில். ஆனால் 3 பேரும் இதில் பூவேந்தர் பகல் தான் இன்னும் சிறைக்கு போல. ஆமாம், மீது 2 பேரும் சிறைக்கு போயிட்டு பெயிலில் வந்துட்டாங்க. நிச்சயமாக நான் ஒன்றை பதிவு செய்கிறேன். ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை, அவர் கொஞ்சம் அதிகமாக பேச மாட்டார். இதெல்லாம் கணக்கில் வச்சு பிஜேபி ஸ்டாலினை கை வைக்கவே மாட்டாங்கன்னா உறுதி. இன்னைக்கு பெரியாரை பற்றி பேசினாங்கன்னு தமிழ்நாடு முழுவதும் வழக்கு பதிவு செஞ்சு சீமா அலையக்கூடிய சூழல் உருவாரு. ஒரு பெண் விவகாரத்தில் சீமா அலையக்கூடிய சூழல் உருவாரு. அப்போ அவருக்கு எப்படி என்று சொன்னால், இந்த ஊழல் வழக்குகளிலும் லஞ்சத்திலையும் அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இன்கம் டேக்ஸில் செந்தில் பாலாஜி இந்த பணத்தை அவன் என்னதான் செய்ய முடியும்? கள்ளக்குறிச்சியும் அவ்வளவுமே ஏழை. இவங்க பேசுறதுக்கும் திராவிட கலாச்சாரம் ஃப்ராடு, இஸ் டோட்டலி ஃப்ராடு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் சுபியான் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். சார், மடியில கனம் இருந்த வழியில பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜி மடியில கனம் இருந்தால கனம் இல்லைன்னா ஆமா, வழியில பயம் இல்லை ஏன்னா நம்மகிட்ட தான் ஒண்ணும் இல்லையே. ஆமா, ஆனா செந்தில் பாலாஜி நைட்டோடு நைட்டா டெல்லிக்கு போயிட்டு காலையில வந்துட்டார். நைட்டாவா? ஆமா, அவங்க டீட்டெயிலா சொல்லுங்க. என்ன சார் டீட்டெயிலா சொல்லுங்க. நைட்டு ஃப்ளைட்ல போனாரு, விடிய கால சென்னைக்கு திரும்பிட்டார். டெல்லிக்கு எதுக்கு போனாரு? அவ்வளோ டெல்லிக்கு அப்போனா தலைக்கு போற தலை போற விஷயமா என்ன அப்படின்னா? டெல்லிக்கு போறதுக்கு 3 மணி நேரம், வருவதற்கு 3 மணி நேரம், சந்திக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம். அப்போ தொடர்ந்து டிராவல்ல இருந்திருக்காரு. ஆமா, ஒரு 10 மணி நேரம் டிராவல். இரவோடு இரவாக சென்று பார்க்க வேண்டியவர்களை பார்த்து, சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்து, அந்த பிரச்சனைக்கு தீர்வு எடுத்திருக்கிறாரா என்ன? உங்களுக்கு கிடைச்ச டெல்லி தகவல் என்ன? அவரு பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகுன்னு சொல்றாங்க. ஆனா சரண்டர்னா எப்படி? அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆமா, 1 கோடி 2 கோடி இல்ல, 1000 கோடி வழக்குகள். ஏற்கனவே 471 நாள் சிறையில இருந்து வந்தாரு. அது 17 வழக்குகள்ல போக்குவரத்து துறை. இப்போ ஏற்கனவே ஜெகத்ரஜகனோட அக்கார்டுடைய கேஸும், அதே மாதிரி கால்ஸுடைய கேஸும், எஸ்என்ஜியுடைய கேஸும், இவருடைய இது இல்லாமல் 10 ரூபா கேஸ்லாம் இப்போ வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்படுவதற்கு முன்பே சந்திச்சு சமாதானத்தை அடைஞ்சிருப்பாரோ இப்போ நீங்க சொல்றத பார்த்தா? ஆமா, அப்படிதான் நடக்குது சார். அந்த வழக்கு முடிஞ்சுது. எந்த வழக்கு? ஏற்கனவே 2016 இல்ல, இப்போ இது வந்து அமலாக்கத்துறை எல்லாத்தையும் முறைப்படி எடுத்துட்டு போயிருக்காங்களாம். ஆமா, இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் த அப்ரோப்ரியேட் அத்தென்டிக் எவிடன்ஸ் எகெயின்ஸ்ட் செந்தில் பாலாஜி. ஆமா சார், எல்லாமே டாக்குமெண்ட்ரி சார். அதனால நான் டாக்குமெண்ட்ரியா இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. வழக்கை பதிவு செய், இப்போ செர்ச் பண்ணி இருக்கிறாங்க. இனி ரெக்கார்டுங்க பதிவு செய்ய பண்ண முன்னாடி காலில் விழுந்துடலான்னு பார்க்குறாரா? சாட்சி காலில் விழுற விட சண்டைக்காரன் காலில் விட்டுலாம். ஆமா, அப்ப காலில் போய் விழல, அதனால தியாகி என்று பட்டம் கொடுத்தாரு. யாரு? தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். 400 நாளைக்கு மேல புயல் சேரில் இருக்கிறப்ப எந்த இதுவுமே கக்கல, எதுவும் சொல்ல, போட்டு கொடுக்கல. அதனால வெளியே வந்த உடனே தியாகி பட்டம் கொடுத்துட்டார். ஏன்னா திமுகவில் யாரும் அந்த கட்சிக்காக எதுவும் பண்ணாதவங்க, அப்படி ஒரு தியாகியை இவர் தான் பார்த்துருக்காரு. ஏன்னா ஒரு முதல்வரை கொடுத்துருக்காரு இல்லை சார், அதுவும் திமுகவுடைய திரு ஸ்டாலின் அவர்களை கொடுத்துருக்காரு இல்லை. அப்போனா எந்த எந்த நிலைமையில போயிருக்கு சார்? அப்போனா என்னை விட்டுருங்க, இப்போ போட்டு கொடுக்க போறாரா? இப்ப எனக்கு என்ன, எனக்கு ஒரு சந்தேகம், போட்டு கொடுக்க போறாரா? யாரா? ஸ்டாலினியா? சித்தரஞ்ச தாஸ் ரோட்ல இருக்கிற குடும்பத்தை போட்டு கொடுக்க போறாரா? ஆனா போட்டு கொடுத்தா இதுவரைக்கும் திமுகவில் யாரையும் உயிரோடு விட்டதில்லை. அதற்கு உதாரணம் திரு ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தபோது நெருங்கிய நண்பர் அண்ணா நகர் ரமேஷ், அவர் 2002 குடும்பத்தோடு
தற்கொலை செஞ்சுக்கிட்டார். ஏன்னா அவர்கிட்ட இருந்து விஷயத்துல கறந்து விடுவாங்கன்ட்டு. அடுத்தது கிரீன் பார்க் 2G கேஸில் சாதிக் பாஷா அவரும் தற்கொலை செய்து கொண்டார். அப்படி இருக்க செந்தில் பாலாஜி சொல்லக்கூடாது, அவரை அதுக்கு தள்ளிடுவாங்களா இல்லை எப்படி ஆக போறார் சார்? ஏன்னா இது நீங்க பார்த்தீங்கன்னா டெல்லி அரவிந்தர் கெஜ்ரிவால், சத்தீஸ்கர் பூபேந்தர் பாகல், இவங்க 2 பேருமே முன்னாள் முதல்வர்கள். ஆழமா போய் எல்லாமே கலரி இது பண்ணிட்டாங்க. அப்படி நீ ஜார்க்கண்டையும் சொல்லுங்க. ஜார்க்கண்ட் அது வழக்கு வேற, அது வேற. ஆனா முதலமைச்சர் வந்துருது. ஆமா, இப்போ சத்தீஸ்கர் பேரு பூபேந்திர பாகல். ஆமா, அத மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால். ஆமா, இது ரெண்டும் ஒரே டாபிக். ஆமா. ஆனா ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் வேற. ஆமா, அது கனிம வள சுரங்க. ஆனா 3மே முதலமைச்சர் தான். ஆமா. இப்ப 4வது தமிழ்நாடு. ஆனா 3 பேரும் இதுல பூபேந்தர் பாகல் தான் இன்னும் சிறைக்கு போல. ஆமா, மீதி 2 பேரும் சிறைக்கு போயிட்டு பெயில்ல வந்துட்டாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, எனக்கு கிடைச்ச வரைக்கும் தகவல், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு அற்புதமான கூட்டணி இருக்கிறது எல்லாருமே சொல்றாங்க. ஆமா சார். அந்த கூட்டணி இப்ப நிறைய விஷயத்த நீங்க பாருங்க குட்டிக்கண்ணன் சார், உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளர். எப்படி கேட்குறேன்னா, நிறைய விஷயங்கள் பரபரப்பு ஏற்படுத்துறாங்க. அமலாக்கத்துறை வந்தது, டாக்குமெண்ட் எடுக்கப்பட்டது, தங்கம் பிடிக்கப்பட்டது, ஆவணங்கள் பிடிக்கப்பட்டது, தலைப்பு செய்தி. அதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன் பட் ஆல் திஸ் எவிடன்ஸ் அப்ராப்ரியேட் டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் பரீல்டு விச் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி டிஸப்பியர். வாட் ஹேப்பன்? இது 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அப்படியே போயிடுது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் சம்பந்தியெல்லாம் நடந்துச்சு. இந்த விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்தார், அவர் மேலெல்லாம் ரெய்டு பண்ணாங்க ஊழல். இதெல்லாம் என்னாச்சு? ஐ மீன் ஆஸ்கிங் டு யூ. அது பெண்டிங்ல வச்சிருப்பாங்க. பெண்டிங், அதைத்தான் சொல்ல வர. அதுக்கு தேவைப்படுறப்ப தூசி தட்டி எடுப்பாங்க. அதே மாதிரிதான் அஜித் பவார் கேஸ் என்னாச்சு? அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. அதுதான். ஆனா இன்னைக்கு திமுக சரண்டர் ஆகுறதுன்னு இல்லை, அவர்களுக்குள் ஏதோ ஒரு வகையா சபரீஷன் மூலமாக ஒரு கூட்டமைப்பு நடப்பதாகவும் இப்போதில்லை, முன்னாடி செய்தி. அதற்காக லாபி செய்வதற்காகத்தான் டெல்லியிலே திமுகவுடைய தலைமை கழகம் போன்ற ஒரு அமைப்பை கட்டினார்களே, அதுவும் இவருக்காகத்தான் என்று அப்போது பேசப்பட்டது. எந்த ஆட்சி வந்தாலும் டெல்லிக்கு ஒரு லாபி வேணும் அல்லவா? டெல்லிக்கு கனிமொழி எம்பியா இருந்தாலும் கனிமொழியை விட நம்பகத்தகமான துர்காவுடைய சொந்த புள்ள முடிச்ச தாமரையை முடிச்ச சபரீஷனுக்கு இருக்கிற மதிப்பும் கனிமொழிக்கு இருக்கிற மதிப்பும் வேற தானே. உதாரணத்துக்கு தான் ஆடாவிட்டால் சதையாடும். கனிமொழியால அப்படி இருக்க முடியுமா? ஆகவேதான் நிச்சயமாக நான் ஒன்றை பதிவு செய்கிறேன். ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை, அவர் கொஞ்சம் அதிகமா பேச மாட்டார். இதெல்லாம் கணக்குல வச்சு பிஜேபி ஸ்டாலினை கை வைக்கவே மாட்டாங்கன்னு நான் உறுதியா சொல்றேன் சார். அப்படின்ட்டு இருக்கு. நான் சொல்றேன். இல்ல இன்னொன்னு, அவங்களுடைய கணக்கு பிரகாரம் மறைமுகமாக பாஜகவோட இருக்கலாம். நிதிஷ்குமார் எந்த டைம்ல விலகி போவாரு சொல்ல முடியாது. ஆனா சந்திரபாபு நாயுடு போக முடியாது, போக மாட்டார் சார். ஏன்னா அவருடைய ஸ்டேட் முழுகி போச்சு கடன்ல. மத்திய அரசு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மும்மொழி கொள்கைக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டாரு. எல்லாமே அவர் சொன்னாரு. அவருக்கெல்லாம் ஹிந்தி தெரியும். ஆந்திராவில் இருக்கிறவங்க உருது முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஹிந்தி பேசுவான், எல்லாத்துக்கும் உருது தெரியும். தமிழ்நாட்டு முஸ்லீமில் விட்டுருங்க, கேரளா முஸ்லீமில் விட்டுருங்க, அதை தாண்டிட்டாலே எல்லா பாய்களும் உருது பேசுவான், ஹிந்தி பேசுவான், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆந்திராவில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஹைதராபாத்தில் எடுத்துட்டா எல்லாருமே ஹிந்தி உருது பேசுகிறான். அப்போ இதெல்லாம் என்னன்னா மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு சிக்னல். ஐ பி வித் யூ. யாரு? அக்கார்டிங் டு தெலுங்கு தேச பார்ட்டி சொல்ல, நான் உன்னோட தான் இருக்கேன், உன்னோடு கூட இருக்கேன், எனக்கு கொடுக்கறத கொடுத்துரு. அபிராமியா எந்த மாநில தலைநகர்? அமராவதி. அபிராமின்னு வருது. அமராவதிக்கான நல நிதியை கொடு. ஆமா, அபிராமி அமராவதி, சாரி, அந்த அபிராமி கன்ஃபியூஷன். அப்ப இதெல்லாம் அது மட்டும் இல்லாம சார், அவர் ஒரு ராஜதந்திரி சார். அவர் ஸ்டேட்டையும் டெவலப் பண்ணுவாரு,
எல்லாமே எக்ஸ்பர்ட் சார். ஆமா சார், எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு நிதானமான ஆளும் கூட, ஒரு கண்ணியமான மனிதர். சார் இன்னைக்கு பில்கேட்ஸ் வந்தார் சார் இந்தியாவுக்கு, அவரை போய் பாக்குறாரு சார், எவ்வளவு பெரிய பணக்காரர். ஆனா அன்னைக்கு எனக்கு ஒரு டவுட் உங்கள்கிட்ட கேட்டான்னு தெரியும். நான் இது வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, தெலுங்கு மக்கள் தான் அதிகமா அமெரிக்காவில் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். தெலுங்கு மக்கள் இருக்காங்க, ஹைதராபாத்துக்காரங்க, மற்ற சிக்கந்தராபாத் எல்லாரும். ஆனா ஐயா இவர் நம்ம நாயுடு அவர்கள் பேசும்போது தமிழர்கள் வந்து பெரிய பதவிகள்ல கோலாச்சுறாங்க. நீங்க அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. அவர்களுக்கு காரணம் அடிப்படை அறிவு. என்ன அறிவுனா, டெக்னிக்கல் அறிவை தாண்டி ஆங்கில அறிவு ரொம்ப டாப் மோஸ்டா படிச்சு அமெரிக்காவில் பெரிய அளவுல வந்து கோலாச்சுறாங்க. அப்ப நம்ம சுந்தர் பிச்சை எல்லாம் சொல்றாரு. இப்ப நாதல்லாண்டு ஒருத்தர் இருக்காருல்ல, அப்ப ஆந்திரக்காரர்களை விட தமிழ்நாட்டுக்காரங்க அதிக பதவியில இருக்காங்க. அல்ல அப்ப தமிழர்கள் அப்படி இருந்தாங்க. இப்ப வந்து இப்பதான் பேசினாரு, பேசி 2 வாரம். ஆனா 1 வாரம் தான். இல்ல 2 வாரம். அது வந்து அது கூட இப்போதைய வருகின்ற தமிழர்கள் அப்படி ஒண்ணும் இல்லைன்றாங்க சார். அதுவும் போயிடுச்சு. ஒருவேளை 2 பேர் 2 அதாவது தமிழர்களை விட தெலுங்கு மக்கள் அதிகமாக ஆந்திர மக்கள் இருக்கு. உணவு தெரியுங்களா, இங்க ஆந்திராவில இருந்து இங்க வந்து வேலை செய்யறவங்க சார், எதுவும் சரி சார், ஸ்கூல் எஜுகேஷன் ஆந்திராவில் போய் சேர்த்துடுறாங்க சார். ஓ, தமிழ்நாட்டுக்காரங்கள? ஆமா ஆமா, தமிழ்நாட்டுல வாழ்ந்தா கூட ஆந்திரா மக்கள் ஆமா ஸ்கூல் எஜுகேஷன் அங்க போய் சேர்த்துறாங்க. அப்ப என்ன காரணம்? ஹையர் எஜுகேஷன் மாத்திரம் இங்க வந்து சேர்த்துறாங்க, மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர. ஆமா, அப்படின்னா என்ன தெரியுது, ஸ்கூல் எஜுகேஷன் அங்க பெட்டரா இருக்கு அடிப்படை. ஆமா, இங்க தமிழ்நாட்டுல இல்ல. ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கு. ஆமா, இங்க இந்தியாலயே தமிழ்நாட்டுல ஹையர் எஜுகேஷன் சூப்பரா இருக்கு. அதுவும் மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதுல நம்மள அடிச்சதுக்கு ஆள் இல்லை சார். எனக்கு ஒரு மனக்குறை என்ன தெரியுமா, நான் ஒரு சித்தாந்தவாதி. எனக்கு ஒரு ரசமும் மோர் இருந்தால் போதும், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. கொசு கடிக்காத ஒரு ரூம் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தவாதி. கிடைக்கிற காசு ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறேன். இந்த மண்ணினுடைய சொந்தவன், தாய்மொழி தமிழ் தவிர எனக்கு எதுவும் தெரியாது. இத்தனை கொள்ளைகள் அடிக்கிறானே, இதை வச்சு எவ்வளோ செஞ்சா மரணத்துக்கு அப்புறம் நம்மளை பேசுவான். இன்னைக்கு காமராஜர் பேசுறாங்களே, கக்கனை பேசுறாங்களே, ஜீவாவை பேசுறாங்களே, எம்ஜிஆரை பேசுறாங்களே, மரணத்துக்கு அப்புறம் பேசுவானே. இதெல்லாம் தெரியாம சேர்த்து 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 இந்த நீங்க சொன்ன மாதிரி மது பாட்டில் கொள்ள. செந்தில் பாலாஜி டாபிக் வந்துட்டேன். அதான் சார், வெளியே போகல. செந்தில் பாலாஜி டாபிக் தான் வர. செந்தில் பாலாஜி வந்து நிக்கிறான், தம்பி ஆனந்த காணவே இல்லை, எங்க இருக்காருன்னே தெரியல. இப்ப இவர் மீது ஏற்கனவே வழக்கு. இவர் காலத்துக்கும் வழக்கிலே கடந்து அதாவது புழு என்னமோ தணலில் கடந்து துடிச்ச புழுவு மாதிரி நிம்மதி கிடையாது. இன்னைக்கு பெரியாரை பத்தி பேசினாங்கன்னு தமிழ்நாடு முழுவதும் வழக்கு பதிவு செஞ்சு சீமா அலையக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. ஒரு பெண் விவகாரத்தில் சீமான் அலையக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. அப்போ அவருக்கு எப்படி என்று சொன்னால், இந்த ஊழல் வழக்குகளிலும் லஞ்சத்திலையும் அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், இன்கம் டேக்ஸில் செந்தில் பாலாஜி இந்த பணத்தை அவன் என்னதான் செய்ய முடியும் மனுஷன்? இந்த பணத்தை எப்படித்தான் பார்க்க முடியும்? ஏன் இவரு கிச்சன் கேபினெட்டுக்கு நான் என்ன சொல்லலாம், இல்ல சார், அவர் கரெக்டா கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு இருக்கா சார். அவர் கொடுக்கிறார் சார். அப்படி இல்ல சார், இருக்கிற அமைச்சர்ல 33 அமைச்சர்ல அவர் தான் சார் கரெக்டா கட்டிங் கரெக்டா செய்யறாரு. அதனால தானே அவருக்கு என்ன துறை, ஜெயில இருந்து வந்த ஒருத்தனை டீக்ரேட் பண்ணணும். டீக்ரேட் பண்ணாம அவரை ஒரு தியாகின்னு சொன்னாங்க. அவரை தியாகின்னு தான் ஸ்டாலின் சொன்னாரு. அவருக்கு மின்சாரத்துறை கொடுத்தாங்க, ஆயத்தீரத்துறை கொடுத்தாங்க, இன்னொன்னு என்னது மதுவிலக்கு சார். 3 சார், இது எப்படிப்பட்ட துறை? ஆமா சார், இப்ப மது விலக்கிலையும் இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப மத்திய அரசு சொல்லி இருக்கிறது, மின்சார வாரியத்தில் 1,62 கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்குன்ட்டு மத்திய அரசு சொல்லிடுச்சு. எப்ப நடந்துச்சு? இப்ப இந்த இதுல இந்த ஆமா. ஏன் நடக்காது கேளுங்க. ஏன் நடக்காதுன்னா, 4 ரூபா சில்லற 3 ரூபா சில்லறைக்கு தான் அதுக்கு மேல கொடுத்து வாங்கக்கூடாது. இது அரசாங்கம் ஒரு யூனிட் கரெக்ட். இப்ப தமிழ்நாடு அரசு என்ன எடுத்திருக்கு, அதாவது சசிகலா அம்மா என்ன சொல்றாங்க, அம்மா இருக்கும்போது 3000 கோடியை ஒதுக்குனாங்க. 2011 தமிழ்நாடு வந்து மின்சார கட்டாயத்தான். நம்ம ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சர் இருக்கும்போது திமுக ஃபால் டவுன். அவரே சொல்லிட்டா என்னது. அதுக்கப்புறம் இல்ல திமுக தோக்கறதா இருந்தா மின்சார கட்டுனால்தான் தோக்க போகுது. இப்போ அப்படிதான். இப்ப இவங்க பாலிசி என்ன எடுத்திருக்காங்க தெரியுமா, தனியார் இடத்துல அதிக பர்ச்சேஸ். ஏன் தனியார்? நமக்கு தேவை இருக்கிறது 21,000 மெகாவாட், 17,000
1000 யூனிட் இது சார், மெகாவாட். மெகாவாட். நம்மகிட்ட தேவை இருக்கிறது 27,000. ஆனா நம்ம வந்து வாங்க வேண்டியது இன்னும் அதிகமாகத்தான் வாங்க ஆமா, ஏன்னா இப்ப சம்மர் வந்தா அது அதிகரிக்கும். 20,000 மெகாவாட்ட போகும், 21,000 கூட போயிடும். ஆமா, போயிட்டா நம்மள்ட்ட இருக்கிறது என்ன செய்யறாங்க, ₹4.56 வாங்குறத அதானி கம்பெனியோட அல்லது வேற எந்த நிறுவனங்களோட ₹12 ₹10 போட. அது ஒண்ணு. இத போட்டா என்ன ஆகும்னா, அரசுக்கு வர வேண்டியதை விட இவங்களுக்கு ₹2 கிடைச்சா கூட எத்தனை கோடிக்கணக்கான யூனிட் மின்சாரம். ஒரு யூனிட்டுக்கு ₹2 ₹3 கிடைச்சாலும் எத்தனை கோடி. ஆமா, அதே மாதிரி டாஸ்மாக்ல தண்ணியில கலரை ஊத்தி ஒன்னு ஒயின், இன்னொன்னு விஸ்கி, இன்னொன்னு ரம்மு. சார் உண்மையில இல்ல இல்ல நீங்க சொல்ற அதுக்கு நான் சொல்ல பாரு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் விக்கிற சரக்கு நல்ல சரக்கு சார். அவ குடிச்சு குடல் வெந்து போறதுக்கு குறைஞ்சது 10 வருஷம் ஆகும். ஆனா தமிழ்நாட்டு சரக்கு குடிச்சு குடல் வெந்து போறதுக்கு 2 வருஷம் போதும். அவ்வளவு மோசமானது, அவ்வளவு மோசமானது. நிறைய விதவைகள், இளம் விதவைகளை உருவாக்குது. அது மாத்திரமா, இந்த மதுவை, டாஸ்மாக் மதுவை குடிக்கிறோம் யார் சார்? பட்டியல் இனத்து மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், மீனவ மக்கள், தொழிலாளர்கள். இதுதான் இவங்க சேர்ந்துதான் சார். ஐயா, தினக்கூலிகள். அதுதான் நான் சொல்றேன், எந்த மக்களா இருக்கட்டும், இப்ப அதிகமா குடிக்கிறாங்க சார், அவங்க சமூகம். ஆமா, மீனவர்கள். ஆமா, இப்போ மீதி பேர் எலைட் இருக்கு அது இருக்குன்னு போயிடுறாங்க. மரக்காணத்திலையும் கள்ளக்குறிச்சிலையும் அவ்வளவுமே ஏழைகள். இவங்க பேசுறதுக்கும் திராவிட கலாச்சாரத்துக்கும் ஃப்ராடு, இஸ் டோட்டலி ஃப்ராடு. இந்த கவர்மெண்டால பாதிக்கப்பட்டது அவ்வளவுமே. எந்த திராவிடர்கள் என்று இவர்கள் பொய்களை சொல்கிறார்களோ அதே திராவிடத்தில் ஏழைகளும் அபலைகளும் நீங்க சொன்ன மாதிரி பட்டியலின SC/ST சமூகம் தான். மீனவ மக்கள் சமூகம், உழைக்கும் சமூகம், தொழிலாளர் சமூக வர்க்கங்கள். இவர்களுக்காகத்தானே நீ பேசினா, இவர்களுக்காகத்தானே பேசப்பட்டதாக இன்னும் பொய்யுரை சொல்லி கொண்டிருக்கிறா. அந்த மக்கள் தான் வயிறு வெந்து நாசமா போறாங்க. ஆமா சார், இதுல ஒரு நீ சொன்ன மாதிரி ஹைலைட் சொசைட்டில யாரும் குடிக்கிறது இல்ல, கீழே போய். ஆமா சார், அதுக்குதான் கஞ்சாவ அடிக்க போறது இல்ல, அதுக்குதான் அந்த சரக்கு அவ்வளவு வஸ்து சார். சார், இப்போ இதோட நேரம் நமக்கு நெருங்கிட்டு இது இன்னொரு விஷயத்த பேசிடுறேன். நேத்து பயங்கரமான நீங்களே சொல்லிடுங்க. திருநெல்வேலியில வெட்டப்பட்ட பாய், அப்புறம் ஒரு போலீஸ்காரரை கூட விட்டுருக்காங்க. அது எனக்கு சொல்ல மறந்து போகுது சில செய்திகளை. படுபயங்கரமாக தமிழ்நாட்டுல கொலைகள் நடந்துட்டு இருக்கு, படுபயங்கரமா நடக்கு. ஒரே மாசத்துல நான் பதிவு செஞ்சிருக்கேன். ஒரு செய்தி எத்தனை முறையும் பேசலாம். ஒரே மாசத்துல சென்னையில 12 கொலை. தினமலர் பத்திரிகை சொல்கிறது இது கொலை நகரமா மாநகரமா சென்னை. ஆண்டிற்கு 12, ஒரு மாதத்துக்கு ஆண்டு இல்ல, ஒரே மாதத்தில். ஆமா, சென்னை கொலை நகரமா மாநகரமா? திருநெல்வேலியில நேத்து கொலை நடந்திருக்கு. எங்க? பட்ட பகல்ல. அதாவது நீங்க சொன்ன மாதிரி புதுக்கோட்டை ஜாஃபர் அலி, திருநெல்வேலியில வக்குபு சொத்தை அவர் பேர் ஜாகிர் ஹுசேன் பிஜிலி. ஆமா, அவர் ஒரு இஸ்லாமியர், ஒரு மதமாறிய ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர். ஒரு இஸ்லாமிய பெண்ணை மணமுடித்து 37 சென்டா ஆட்டையை போட பார்த்திருக்காரு. அதை மிரட்டி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு காணொலி போடுறாரு, என்னை கொலை செஞ்சிருவாங்கன்ட்டு. திமுக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன், திமுக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளருக்கு கீழே கூட அசிஸ்டன்ட் கமிஷனர் சேர்ந்துதான் பணத்தை அது அந்த கொலை செய்யப்பட்டவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கா சார். யாருக்கு? முதல்வர் வீட்டுக்கு பாதுகாப்பா இருந்திருக்காரு. அது கருணாநிதி டைம்ல சிஎம் செல்ல பாதுகாப்பா இருந்தார். அப்ப இது 1-2 இல்ல, 1-2 இல்ல, கொலைகள் கொலைகள் கொலைகள்லாம் சொல்லி மாறாத. இல்ல நீங்க ஜாபர் அலியும் சரி இவரும் சரி சிறுபான்மை இனத்தை எந்த இடமா இருக்கு. நீ ஓட்டு நீ இல்ல நீ காணொலியில போட்டிருக்காங்க. ஆனா இதே டாஸ்மார்க்கு எதிராக பாஜக போராட்டம் நடத்தப்ப 2 நாளைக்கு முன்ன கோயம்புத்தூர்ல முதல்வரை ஏதோ தவறான கருத்து சொல்லிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க சார். அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க சார். முதல்வரை தவறான கருத்து சொல்லிட்டாருன்ட்டு இவர் காணொளி விட்டு இது பண்ணி முதல்வரே கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு. அதுவே பேஸ்புக்லயோ சமூக வலைத்தளம் சின்னதா இது போட்டாலும் அவ்வளோ இது பண்ணிடுறாங்க. அப்படி இருக்க கண்ணுக்கு எதிரா சார். அப்பன்னா
முதல்வரிடம் இருக்கின்ற உள்துறை அவரால் சரியாக கையாள முடியவில்லையா, இல்ல அதற்கு தகுந்த அவர் இல்லையா? அப்பன்னா நீங்க எதுக்கு நீங்க அந்த போலீஸ் சார் காங்கிரஸ்ல கக்கன் போனதுக்கு அப்புறமா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் முதல்வர் கையில இருக்கு சார். தமிழ்நாடு முதலமைச்சர். ஆமா, எல்லாமே யாரு அது அதிமுக சார் திமுக சார். உங்களுக்கு உள்துறை இல்ல, உள்துறை உங்களுக்கு யாரு திரு ஸ்டாலின் அவரால் சரியாக கையாள முடியும். அதுவும் உளவுத்துறை சரியாக கையாள சார். இது நடக்க போது ஏது படி அதனாலதான். அப்படின்னா உனக்கு சரியாக கையாளன்னு தெரியலன்னா அந்த உள்துறைய உன் மகன் உதயநிதி கிட்ட கொடுத்துட்டு போயிடு. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. உன்னை இது விட அதிகமாயிடுச்சுன்னா ஏற்கனவே 2006 இருந்து 2011 லா அண்ட் ஆர்டர்ல தான் போச்சு, லேண்ட் அக்யூசேஷன் போச்சு. உங்களுக்கு முதல்வருக்கு இதை கவனிக்க நேரம் இல்லையா, சரியாக கையாள தரவில்லையா, தெரியவில்லையா? ஆமா, அப்பனா மகன் கிட்ட போயிடு, வேற யார்கிட்ட கொடுக்க வேணாம். அது என்னுடைய கருத்து சார். உங்க கருத்து இல்ல. தமிழ்நாட்டுடைய பெரும்பாலும் பாலியல் வன்முறைகள், அதே மாதிரி படுகொலைகள், சமூக ஆர்வலர்கள் கனிம வள கொள்கையை பற்றி பேசி மாளாது. ஏற்கனவே கனிம வளத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் கொள்ளை போகிறது. இன்றைக்கு கன்னியாகுமரி பாடசாலை, அதே மாதிரி தென்காசி புளியரை, அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சூழலியர்கள் இன்னும் சில காலங்களில் 30 வருஷத்தில் தமிழ்நாட்டில் மழை இருக்காதான். இன்னும் ஒன்றே சொல்கிறேன், நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் டன், எவ்வளோ 1 லட்சம் டன் கல், மண், ஜல்லி, சக்கை எல்லாமே கர்நாடகாவுக்கு நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் டன்னு போகணுன்னு நான் சொல்லலை. தமிழ்நாடு லாரி சம்மேளன தலைவர் யுவராஜாவுடைய பேட்டி. கடைசியில் மாற்றுறது நாங்கள் தான் மாற்றுறோம்னு சொல்கிறோம். இது ஒரு பக்கம் கர்நாடகாவுக்கு போகுது, ஆந்திராவுக்கு எவ்வளோ போகுதோ அது உங்களுக்கு தெரியும். அதே சமயம் பாடசாலை வழியாக நாகர்கோயில்ல இருந்து அந்த பக்கம் ஒரு தொகையான கனிமவளம். ஆமா சார், கேரளால எடுக்க முடியாது சார், அவங்க சட்டம் போட்டிருக்காங்க சார். ஒரு பிடி கூட எடுக்க முடியாது, ஒரு பிடி கூட எடுக்க. ஆமா சார், உண்மையில கனிமொழி என்ன சொல்றாங்க, சரி அதிமுக ஆட்சியில டாஸ்மார்க்ல குடிச்சு விதவியானாங்க. இப்ப இதுவே சொன்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அப்படியா அப்படி ஒரு புள்ளி விவரம் இருக்கா, அதே மாதிரி நடந்துதான். என்ன சார் இது அவங்க காலத்துல இதுதான் சார். இல்ல இந்த கேஸ் இது அமலாக்கத்துறை இதன் மீது எந்த இதுமான நடவடிக்கை எடுக்க கூடாதுன்ட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க சார். யாரு செந்தில் பாலாஜி. அப்பன்னா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஆனா அது தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் பெரும் தலைவலியாக மாறப்போதுகிறா, இல்ல மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கின்ற 22 எம்பியை வச்சுக்கிட்டு பாஜகவுடன் தொடர்பு, மறைமுக தொடர்பு வச்சு எதுவும் இருக்குதான் இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற பாஜக இவங்களே வளர்த்து விடுறாங்க சார். இப்ப மும்மொழி கொள்கை இப்ப தேவையா, டிமானி இது தேவையா, கல்வி இதெல்லாம் இவங்களே பெருசாக்கி ஆளுகின்ற திமுகவுக்கு நல்ல வாழ்வதற்கு இதெல்லாம் மறைமுகமாக மறைப்பதற்கு நல்ல வழி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் திமுக பாஜகவை எதிர்த்து தான் மோட்டிவேஷன் மக்கள் எதிரில் இது பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஆனா திமுக இதுவரைக்கும் அதிமுக சிதைந்து டவுனா இருக்கிறப்பதான் வின் பண்ணியிருக்காங்க. அதோடு கூட்டணி இல்லாம வின் பண்ணது 1989 சரி, அது 1996 விட்டுருங்க சார். 96ல ஜெயலலிதா இது ஆமா, அதுக்கப்புறம் ஆமா எல்லாமே. இப்ப 2021 இதே அதிமுக செஞ்சதுதான். எப்பயுமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு நல்ல கட்டமைப்பு இருக்கு, நல்ல மக்களிடத்து ஆதரவு இருக்கு. ஆனா திமுக இல்ல சார் கூட்டணி. நம்ம இப்ப இன்றைக்கு செந்தில் பாலாஜி விவகாரத்தை பேசிட்டோம், நேரம் இதுக்கு மேல இடம் தரமா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடும்.
செந்தில் பாலாஜி அவர்கள் 10 மணி நேரத்தில் போய் பேச வேண்டியதை பேசி வந்துட்டார் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கீங்க. 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் டெல்லி பயணம், அதே மாதிரி 4 மணி நேரம். இடைப்பட்ட நேரத்தில் அவர் யாரை சந்தித்தார் என்பதெல்லாம் தெரியவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பல கடந்த கால வழக்குகள் அமலாக்கத்துறையால், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரால், இடி போன்றவைகள்லாம் டெஸ்ட் நடந்தாலும் அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. பாயிண்ட் நம்பர் 3, அரசியல் கட்சிகள் பலவித மாயை, பலவித சித்தாந்தங்கள் இருந்தாலும் அடிப்படையில் அவர்கள் அரசியல் கட்சிகளாகத்தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பாஜகவும் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அவர்கள் நீங்கள் சொன்னதை போன்று இவர்களுக்குள் மறைமுகமாக எந்த அடிப்படையிலான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள் என்பதும் கேள்வியாக இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 4, இவர்களை நம்பி குட்டிக்கண்ணனும் சுஃபியானும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நாம் அரசியல் கூட்டணிகளை பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களோ மறைமுகமாக சில செயல் திட்டங்களை செயல்படுத்தி மக்களை வழக்கம் போல் நாமத்தை போடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சிடும். இதே பரபரப்பான தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.